on diagram 3.2, what is the long term effect kesan jangka panjang kepada alam sekitar sekiranya aktiviti tersebut dijalankan secara berleluasa? Okay, 3.2 வந்து pembakaran hutan terbuka. ஸோ இந்த hutan terbuka வந்து லாங் டைம் அந்த மாதிரி காடு எரிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தாங்கன்னா இதனுடைய லாங் டேர்ம் இஃபெக்ட் வந்து என்னவா இருக்கும்? அப்ப kesan jangka panjang kepada alam sekitar. இந்த மாதிரி காடுகளை அழிச்சு காடுகளை எரிச்சுக்கிட்டு போனாங்கன்னா என்ன நடக்கும் என்வாயரன்மெண்ட்க்கு? menyebabkan pencemaran udara. ஓகே, pencemaran udara. வேற? Global warming. Yes, global Oxygen. warming. இன்னொன்னு kesan rumah hijau. Very good. Yes, kesan rumah hijau, pemanasan global. அதெல்லாமே வந்து Ozone, pemanasan ozon. ஓசோன் எப்படி சூடாகும்? penipisan pemanasan. Penipisan ozon. திவ்யா, ஏதோ சரியில்லை திவ்யா. சாப்பிடுறது தூங்குறது முன்னாடி மருந்து சாப்பிட்டுருங்க. Sorry. ஓகே, so kesan jangka panjang ialah kesan rumah hijau dan pemanasan global. ஓகே, எழுதிட்டீங்களா? ஓகே சார். ஓகே, எல்லாரும் எழுதியாச்சு தானே? அடுத்த கேள்வி போலாமா? ஓகே, போலாம் சார். alright. Name the major gas that contributes to the effect stated in 5C1. Okay, alright. So இப்போ வந்து kesan rumah hijau சொல்றோம், pemanasan global சொல்றோம். Okay, இதெல்லாம் வந்து எந்த கேஸ்னால ஏற்படுது? Carbon dioxide. Yes, carbon dioxide. So இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? pembakaran hutan வந்து terbuka, அதாவது pembakaran hutan terbuka வந்து சால்வ் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன சாறு வந்து செய்யலாம்? Solar vehicle, sir. சோலார் வெஹிக்கிள்ஸா? Used to reduce the use fossil fuel and minimum. இல்ல இங்க பாருங்க, pembakaran hutan terbuka தான் நம்மளோட இஷ்யூ. ஓகே, இப்ப நம்ம சொல்றோம் இப்ப காடுகளை எரிக்கிறனால கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து அதிகமா வந்து எமிஷன் பண்றோம் அப்படி நம்ம சொல்றோம். இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்றது? இந்த pembakaran hutan வந்து எப்படி சால்வ் பண்றது? இப்ப காடுகள்லாம் ஏற்கனவே எரிஞ்சு போயிருச்சுன்னா இப்ப நம்ம என்ன செய்யலாம் அந்த இடத்துல? நடணும். எஸ், penanaman semula pokok. ஓகே, அது ஒரு சாறு. வேற காடுகளை வந்து அழிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்? என்ன செய்யலாம்? இப்ப கவர்மெண்ட்னா இருந்தா கவர்மெண்ட் என்ன செய்யலாம்? அந்த காடுகளை வந்து அந்த இடத்த வந்து அழிக்கவே கூடாது அப்படின்னா என்ன செய்யலாம் அவங்க? menanam pokok ketan semua ada போலாம். அதெல்லாம் நீ சொல்லிட்டீங்க. penanaman semula pokok அதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம்? Ambil tindakan. Ya, tindakan macam mana? Pembakar hutan வந்து tindakan பண்றது. ஓகே, pembakaran hutan இல்ல pembalakan harama செய்யறவங்கலாம் வந்து நம்ம கம்பவுண்ட் பண்ணலாம். ஓகே, இல்ல காடுகளை வந்து mewartakan பண்ணலாம். ஓகே, mewartakan sebagai hutan simpan பண்ணிட்டு வர்த்த பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து டச் பண்ண முடியாது, அது வந்து அதுல இருந்து எதுவும் வெட்ட முடியாது அதெல்லாம். ஓகே, ஸோ இதுதான் காரணம். ஸோ கேஸ் கார்பன் டை ஆக்சைடா? கொஞ்ச நேரம். ஓகே, gas carbon dioxide. Jawapan dia ialah ni. Kita boleh buat penanaman semula pokok atau menghalang pembakaran hutan, boleh mewartakan sebagai hutan simpan dan boleh compound lebih tinggi kepada pembalakan haram. Okay? இதுல வந்து 2 சாறு எழுதுனா போதும். சத்து சாறு தான், சத்து சாறு சத்து கேஸ். அப்போ ஒண்ணு. பட் ஐ எம் கிவிங் யூ எக்ஸ்ட்ரா ஆன்சர்ஸ் தான். ஓகே, இன்கேஸ் ஒண்ணு மறந்தா கூட இன்னும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? எல்லாரும் எழுதிட்டீங்களா?
ஓகே சார். ஓகே சரி, அடுத்த ஆறாவது கேள்வி பார்ப்போம். Alright, so diagram 4 shows the endocrine system in the human body. Okay, இதை நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்களா? சார். ஓகே சரி, அப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஸோ இதுல வந்து கிளேஞ்சா பிச்சுச்சரி, கிளேஞ்சா தைராய்ட், பென்க்ரியஸ், ஓவரி, அட்ரினல் எல்லாமே இருக்கு. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னன்னு தெரியணும். இது நார்மலா நீங்க இது ஏற்கனவே நீங்க படிச்சதுதான். ஓகே ஸோ இப்போ வந்து முதல் கேள்வி, நமக்கான் கிளான்பி. கிளான்பி வந்து என்னது? இது என்னது? Pancreas. எஸ், பென்க்ரியஸ். ஓகே ஸோ பென்க்ரியஸ்னு எழுதிக்கோங்க. ஓகே, state the importance of hormones secreted by gland P. ஓகே என்ன gland P, pancreas வந்து என்ன ரெம்பேஸ் பண்ணுது? RS glucoside. சொல்லுங்க. Mengawal aras glucoside. Yes, mengawal aras glukosa ataupun gula dalam darah. அதுதான் வந்து pancreas-ஓட function. Okay, sir. ஓகே alright, அடுத்தது அடுத்த கேள்வி, what is the disease that the women may suffer from if the gland P secretes less hormone? Okay, இப்போ let's say pancreas வந்து less hormone வந்து what you call secrete பண்ணுச்சுன்னா இந்த womenக்கு வந்து என்ன பிரச்சனை வரும்? Diabetes mellitus. Yeah, diabetes mellitus ataupun kencing manis. Okay, alright, அடுத்த கேள்வி போலாமா? ஓகே, diagram 4 shows the endocrine. ஓகே இதேதான். ஓகே ஓகே, மார்க் ஆர். ஓகே, ஆர் வந்து என்னது? which produces the hormones of என்ன ஹார்மோன்? pituitary சார். ஓகே, அப்ப ஆர் வந்து பிரெயின் கீழே. ஓகே, இங்க வந்து நீங்க வந்து ஆர் அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ணணும். ஓகேவா? கிடைச்சதா? எழுதிட்டீங்களா? ஓகே சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். Okay, after a medical checkup, a married woman is confirmed of having lack of hormones secreted by gland Q. Gland Q வந்து என்னது? Ovary. Okay. Ovum lah. Okay. State one problem that can affect her life and the treatment can be done to overcome her problem. Okay. So இப்போ வந்து இந்த Q வந்து less hormone secrete பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்? மசாலா பீரியட். ஓகே ஓகே, நார்மலா மசாலா பீரியட்னு எழுத முடியாது. நீங்க வந்து dia akan mengalami masalah kemandulan சொல்லி எழுதலாம். mengalami kemandulan. ஓகே, infertility ataupun penghasilan ovum yang sedikit. ஓகே, அதுதான் வந்து அவங்களோட ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா rawatan kesuburan. அதுதான் அவங்க செய்யணும். ஓகேயா? ஓகே சார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? Answer. ஓகே சரி, அடுத்து ஏழாவது கேள்வி பார்ப்போம். ஓகே, diagram 5.1 shows laboratory apparatus labu sayung that are made of different type of material. ஓகே, ஒன்னு கச்சர் இருக்கு, இன்னொன்னு வந்து செராமிக் இருக்கு. 5.1 வந்து கச்சர், பிக்கர், அப்புறம் இந்த பக்கம் வந்து செராமிக் இருக்கு. Okay, based on diagram 5.1, name the material used to make the product. Okay, 5.1 வந்து என்ன பயன்படுத்தி இருக்காங்க? Glass, sir. Glass, கச்சர். Okay, so கச்சர், அதுதான் ஆன்சர். Okay, 5.2 வந்து ceramic products, 5.1 வந்து glass products, கச்சர். ஓகேவா? கேள்வி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேள்வி. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம்.
Okay, state one characteristics that make it suitable to make the product in 7A1. Okay, ஏன் வந்து காய்ச்ச வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் உருவாக்குறதுக்கு வந்து சூட்டபிளா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப சொந்த பீக்கர்லாம் நம்ம வந்து பண்ணா ஸ்கேன் பண்றோம், பட் அது வெடிக்க மாட்டுது. ஓகே, இன்னொன்னு வந்து இந்த கானிக்கல் ஃபிளாஸ்குள்ள. ஓகே, இப்ப பீக்கர்னே வச்சுக்கோங்க, பண்ணா ஸ்கேன் பண்றோம், அது கண்ணாடி தான். ஏன் கண்ணாடி வந்து உடையில, என்ன காரணம்? High resistance to heat and chemicals. Yes, high resistance to heat. Tahan terhadap haba dan lagi satu tahan terhadap bahan kimia. ஓகேவா, எழுதிட்டீங்களா? ஓகே சார். Alright, okay, அடுத்த கேள்வி. Based on the diagram 5.2 வந்து ceramic. Okay, give one example of other product that use the same material. Okay, ceramic வேற என்னென்ன பொருட்கள் இருக்கு? Ceramic flower pot. Ceramic floor, jubin ceramic. வேற Flower. அது ரைட் தான், ஜூபின் ரைட். வேற கேக்குறேன். மங்கோ, பிங்கான் மங்கோலாம் இருக்குதானே செராமிக். சோ நீங்க அது கூட எழுதலாம், பிங்கான் மங்கோ செராமிக் ataupun jubin செராமிக். ஓகே, dapat? Sir, gigi palsu முடியுமா? என்னையா? Gigi palsu. Gigi palsu is made of what? ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஓகே சார். Oke, gigi palsu pun boleh. Tak ada masalah. Okay, sir. Okay, அடுத்தது. State two advantages of using material in 7B1. Okay, labu sayang வந்து ஏன் செராமிக்ல செஞ்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க. So அப்ப அவங்க கேக்குறது வந்து apa kelebihan ceramic lah. Okay, so kelebihan ceramic patingna dia keras, kuat, tahan haba, penebar haba yang baik, tidak mengkakis ataupun tidak berkarat. Okay, so இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு 2 சரியா எழுதுனீங்கனாலே போதும். ஓகேயா? ஓகே சார். ஓகே, ஆல்ரைட். அடுத்த கேள்வி, 8வது கேள்வி பார்ப்போம். ஆல்ரைட், mark in the box provided an example of innovatively designed material from the type of material that make up laboratory apparatus. Okay, laboratory apparatusக்கு வந்து காட்சியை பயன்படுத்துவாங்களா, செராமிக் பயன்படுத்துவாங்களா, இல்ல வந்து டைல்ஸ் பயன்படுத்துவாங்களா? சரி, எது பயன்படுத்துவாங்க? கச்சு. Laboratory apparatus, yes, kaca. Dentures பாத்தீங்கன்னா digunakan ceramic. Tiles பாத்தீங்கன்னா digunakan ceramic juga. So glass window தான் digunakan kaca. So வந்து இங்க தான் நீங்க கச்சில இருந்து திக் பண்ணணும். ஓகேயா? Okay, sir. Alright. Okay, அடுத்த கேள்வி பார்ப்போம். Okay, diagram 6 shows microorganism M and N. Okay, M இருக்கு, N இருக்கு. ஓகே, M வந்து பாக்டீரியா, N வந்து ஃபங்கை. ஓகேவா?
Alright. Give one infectious disease that is spread by the microorganism M. M நால பாக்டீரியானால பரவக்கூடிய நோய் என்னது? Fever, sir. நோய் பரவக்கூடியது. Yang boleh disebarkan. Virus. பாக்டீரியானால என்னென்ன சீக்கு வரும்? COVID-19 இந்த போலாமா? யோசிங்க. அதுக்குன்னு சீக்கு பேர் இருக்குல்ல? Influenza. Okey, kamu boleh kata pneumonia. ஆமா சார் இதை அன்னைக்கு படிச்சேன் ஆக்சுவலி ஞாபகம் இல்லை. எல்லாம் படிச்சீங்க ஆனா மறந்துடுறீங்க. அதான் பிரச்சனை இப்ப. Sir, PB கூட போடலாமா இல்லையா? என்னங்க மறுபடியும் சொல்லுங்க. PB. PB-யா? Tuberculosis. TB. போடலாம். Okay, sir. Okey. அடுத்தது state the method. Nyatakan cara rawatan penyakit berjangkit bagi jawapan di 8A. So இப்ப வந்து நிமோனியாவுக்கு வந்து என்ன மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு? ஆன்டிபயோட்டிக்கா, ஆன்டிஜனா, ஆன்டிபாடியா, ஆன்டிவைரலா, என்னது? ஆன்டிபயோட்டிக். எஸ், ஆன்டிபயோட்டிக். ஓகே, ஸோ ஆன்டிபயோட்டிக் வந்து அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா பெனிசிலின் கொடுப்பாங்க. ஓகே, dapat? ஓகே சார். ஓகே சார் டாக்டர். ஓகே, இப்போ வந்து அடுத்த கேள்வி வந்து N வந்து என்னன்னு கேக்குறாங்க. N வந்து ஃபங்காய். ஓகே, dapat N வந்து ஃபங்காய். ஓகே, ஸ்டேட் 1 அது வந்து படிக்கும்போது ஃபங்காய் படிக்கணுமா? ஃபுங்கி இல்ல. ஃபார் கரெக்ட் pronunciation நீங்க வந்து பெட்டர் கூகுள் செக் பண்றது தான். பிகாஸ் ஈச் என்ன சொல்லுவாங்க, ஈச் ஸ்டேட் ஹேஸ் their own dialect. அதான் பிரச்சனை. ஓகே சார். Okay, state one use of microorganisms for your answer in 8B1. Okay, இப்போ வந்து ஃபங்காயோட யூஸ்ஃபுல்னஸ், அதோட குணம் என்னது? எங்கெல்லாம் அதை பயன்படுத்தலாம்? என்ன சார் மீனிங்? Yeast, bread-க்கு கேக் செய்யறதுக்கு, டோனட், அப்புறம் குவே செய்யறது, இது எல்லாத்துக்குமே வந்து நீங்க வந்து ஃபங்காய் பயன்படுத்தலாம். அப்புறம் என்ன சார் அந்த ஈஸா? ஓகே, dapat ஓகே சார். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். Alga habitats are fresh water, salt water, wetlands and tree barks exposed to sunlight. Does alga suits to live on the bottom of a deep sea? Di sesuai hidup di dasar laut. Sesuai ke tidak sesuai? dasar laut sesuai. alga வந்து எங்க வளரும்? சூரிய ஒளி படுற இடத்துல தான் வளரும், ரைட்டா? ஓகே, சோ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இது வந்து கடல் அடியில டசார் லவுட்ல வந்து அதாவது வாழ முடியுமான்னு கேக்குறாங்க. முடியாது. எப்படி முடியும்? அது வந்து டாலாமல் ராசியோ. டசார் லவுட்க்கு வந்து எப்படி உள்ள வரைக்கும் சூரிய ஒளி போகுமா? இல்ல போகாது. ஓகே, so tidak sesuai kerana cahaya matahari tidak sampai ke dasar laut. ஓகே, alright. Okay, அடுத்து 9வது கேள்வி போலாம். Okay, menunjukkan poster untuk mengurangkan penggunaan plastik. Okay, berdasarkan poster, nyatakan satu cara untuk mengurangkan penggunaan plastik. So, berdasarkan poster பார்த்தோம்னா
tiada lagi plastik percuma disediakan di perkhidmatan, gunakan kotak ataupun beg kitar semula. So என்ன ஆன்சர்? berdasarkan posterனா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, sila gunakan kotak atau beg kitar semula. அதுதான் அவங்க கொடுத்திருக்கிற cadangan. So அதுதான் ஆன்சர். gunakan kotak ataupun guna beg kitar semula. Okay? Dapat dia? ஓகே சார். Okay, அடுத்தது. Tandakan pada kotak yang disediakan satu jenis kitar hayat umum bagi suatu produk apabila memilih untuk menggunakan beg kitar semula. So beg kitar semula ku வந்து cradle to cradle lah, இல்ல cradle to grave ah. Cradle to cradle. Yes, cradle to cradle. ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து மறுபடியும் கிட்டார் ஸ்மூல பண்ணி பயன்படுத்துறாங்க. cradle to grave னா அது ஒரு வாட்டி தான் பயன்படுத்த முடியும். அந்த பேக் வந்து ஒரு வாட்டி பயன்படுத்தினா முடிச்சு, அவ்வளவுதான், தூக்கி வீச வேண்டியதுதான். ஓகே, இங்கெல்லாம் டிய மரப்போட். ஸோ cradle to cradle தான் ரைட்டு. ஓகேயா? ஓகே சார். ஓகே, அடுத்தது நம்ம 10வது கேள்வி வரைக்கும் முடிச்சிருவோம். Oke, darjah 7.2 menunjukkan plastic bag and paper bag. Okay, so எது வந்து more environmental friendly? Plastic bag paper bag? Paper bag. வந்து plastic. Yes, obviously the answer is paper bag. Yeah, paper bag வந்து environmental friendly. We can recycle. ஏன்னா அது மண்ணில போட்டா அது இது ரிப்போர்ட் ஆயிரும்னு அது ரீசைக்கிள் பண்ணலாம். ஓகே, so paper bag வந்து easily report ஆயிரும். But plastic bag வந்து it take years to urai. Okay, ataupun merepot. So jawapan dia ialah bag kertas kerana dia akan mengambil masa yang lebih cepat untuk merepot ataupun masa yang singkat untuk diurai. Okay ya? Alright. So last 10வது கேள்வி, C ya. Found several bottles of detergent. Dengan menggunakan botol, anda dikehendaki membantu Amir menghasilkan penyodok sampah. So இது வந்து mereka cipta question lah. So இது நீங்க வந்து வரையணும். ஓகேவா? நீங்க வந்து பாட்டில வச்சு எப்படி வந்து ஒரு garbage shovel அப்படின்னா அந்த குப்பை அள்ளுற மாதிரி எப்படி வந்து செய்யறது அப்படின்னு நீங்க வரைஞ்சு காட்டணும். ஓகே, இதை வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியும். யூ கேன் ஆன்சர். ஓகேவா? இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிட்டர்ஜென்ட் பாட்டில், நெயில்ஸ், காயு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்க வந்து எப்படி வந்து லாக்கார் கேன் பண்ண போறீங்கன்னு நீங்க வந்து லாக்கார் பண்ணிட்டு லேபிள் பண்ணணும். எது வந்து பாட்டில், எது வந்து நெயில்ஸ், எது வந்து காயுன்னு சொல்லிட்டு. ஸோ சொந்தம் வந்து இப்படி kayu, paku, botol detergent இந்த மாதிரி. ஓகே, நீங்க லாக்கார் தான் பண்ணணும். நீங்க வந்து படம் உண்மையானே வரையணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பார்த்தா இதுதான் அப்படின்னு பாக்குற மாதிரி நமக்கு தெரியணும், அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே, alright, the last question. Okay, diagram 8 shows the apparatus setup for a process of electrolysis. Okay, so positive side na anode, negative side na cathode. So இத எப்பயுமே வந்து இது போட்டுக்கோங்க, பாசிட்டிவ் எங்க நெகட்டிவ் எங்க இருக்குன்னு. So metal K, metal L இருக்கு. அவங்க பயன்படுத்துறது வந்து copper 2 sulfate solution. Okay, so பாப்போம் கேள்வி என்னதுன்னு. Which metal has the highest function of cathode? yang mana cathode? Okay, எது metal L metal K வா? L. ஓகே, ஏன்னா கேத்தோட்னா நெகட்டிவ் சைட்ல இருக்கணும். ஓகே, இது பாருங்க, இது வந்து நீட்டா இருந்துச்சுன்னா இது வந்து பாசிட்டிவ் anode, கட்டையா இருந்துச்சுன்னா இது வந்து நெகட்டிவ், இது வந்து கேத்தோட். ஸோ எந்த பக்கம் வந்து கேத்தோட் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கட்டையா இருக்கிற பக்கம் தான் பார்க்கணும். ஸோ கட்டை பக்கத்து வந்து மெட்டல் L. ஓகே, லோகம் L. ஓகே, அடுத்த கேள்வி. ஆஃப்டர் 5 minutes வாட் ஹேப்பன் டு த anode? anode வந்து என்ன நடக்கும்? இந்த மெட்டல் கேக்கு வந்து என்ன, சாரி மெட்டல் எல்க்கு வந்து என்ன நடக்கும்? இது எப்படி இருக்குமா, இல்ல வந்து நிக்கேட் ஆகுமா, தபால் ஆகுமா? தபால்.
No. Anode-ல என்ன நடக்கும்னு கேக்குறாங்க. அப்ப மெட்டல் L வந்து என்ன நடக்கும்? akan menipis. Okay? Dapat Sir, அங்க anode தானே கேட்டிருக்காங்க. Anodeனா லோகம் K தானே வரணும் இல்லையா? Discharges process நடக்கும் தானே? அப்ப என்ன நடக்கும் அந்த இடத்துல எலக்ட்ரோலிசிஸ்ல? ரிப்பீஸ் ஆகும். Okay? Alright, அடுத்தது. Iron spatula in science laboratory are found rusty. Okay, karat. What is the suitable scientific method to overcome this problem? So spatula பசியை வந்து சயின்டிஃபிக்கா நம்ம எப்படி வந்து அந்த ரஸ்தை வந்து போக வைக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 2 சாரை இருக்கு. என்னது? ஓகே, ஒன்னு வந்து penyaduran elektrik, penyaduran. அடுத்தது வந்து mencegah permukaan besi daripada berkarat ataupun kakisan. Kita boleh gunakan penyaduran elektrik supaya dapat mencegah permukaan besi daripada berkarat. Caranya ialah penyaduran elektrik.